இப்போ நம்ம உள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஹோம். ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து விநாயகர் இருக்கும். விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் சாமி ரூம்லேயும் சரி, அப்புறம் வந்து நாங்கள் வெளியில் வச்சுருக்க நிறைய வந்து ஸ்டாச்சுஸ் என்கிட்ட விநாயகர் இருக்குது. என்ட்ரி வேல கூட ஒரு விநாயகர் இருக்கும், ஆனால் நான் இப்போ எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது மண்ணால் ஆனதுனால பிரணீத்தி வந்து டக்குன்னு எடுத்துட்டா வந்து போட்டுட்டா உடஞ்சிச்சுனா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால நான் உள்ளே வச்சுருக்கேன். என்ட்ரி வே டேபிளில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ், அப்புறம் வந்து விநாயகர் நான் தூக்கி உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா உடஞ்சிச்சுனா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால. உருளி இருக்கும். உருளி வந்து இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, அதில் வந்து நம்ம டெய்லி வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து அதில் ஃப்ளார் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பூ போய் வாங்கிட்டுலாம் வந்துட்டு இருக்க முடியாது, அதனால உருளி ஸ்டாண்டும் உள்ளே இருக்குது. ஸோ ஒரு புத்தா, கொஞ்சம் லைட்டிங் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு கண்ணாடி வேணும்னு சொல்லுவாங்களா, அதுக்காக அந்த கண்ணாடி. அங்கே இருக்க 2 குபேரர் வந்து ஃப்ரண்ட்டில் என்ட்ரி வேல இருக்கும். அந்த வீட்டு வாசலில் வந்து குபேரர் வச்சா நல்லதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட அம்மா கொடுத்தாங்க, அதனால அந்த குபேரர் அங்கே இருக்குது. அப்புறம் வந்து நிறைய எங்கள் ஊர்லேயும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே கேட்குற விஷயம் வந்து வீடு, அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே இருக்கும் தானே, எல்லாமே செட்டப்பாக இருக்கும் தானே கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்னிஷ்டு ஹோம் இருக்கும், பட் ஆனால் நான் அந்த மாதிரி ஃபர்னிஷ்டு ஹோம்லாம் போனது கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ்லேருந்து வந்ததுலேருந்து நான் 2 வீட்டில் இருந்திருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸில் 2 வீடுமே நாங்கள் தான் திங்ஸ் வாங்கி வச்சுப்போம். அப்போல்லாம் வந்து யாராவது ஊருக்கு போவாங்க, அந்த திங்ஸ் அப்படியே நாங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கிப்போம், அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த வீட்லேருந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு வேறு வாங்கிட்டு தான் வந்தோம். ஸோ பின்னாடி கேண்டில்ஸ் இருக்குது, அது வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் கொடுத்தது. அது ஒரு எல்இடி கேண்டில். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேண்டில். அது ஈஸ்டர்ன்றதுனால இந்த போர்டு இங்கே மாட்டியிருக்கு. ஸோ இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி கிரே கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அந்த எல்லோ பெயிண்டிங் ஃபுல்லாகவே நாங்கள் அடித்தது தான், ஆர்டிஸ்டிக் பெயிண்டிங். பிரேம் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் பிரேமும் சேர்ந்து தான் அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே, இந்த வீட்டில் இருக்க எல்லா பெயிண்டிங்குமே நாங்கள் பண்ணது தான். இது வந்து ஒரு லெட்டர் ஹோல்டர் ப்ளஸ் கீ செயின். உள்ளே நம்ம அந்த லெட்டர் ஹோல்டர் ஓப்பன் பண்ணால் உள்ளே கீ மாட்டி வச்சுக்கலாம். இந்த வீடு வந்து 2006 பில்ட் பண்ணது. நாங்கள் ஒன்று சொன்னோம், எனக்கு புது வீடாக வேணும், அந்த ஒரு 2 வருஷம் பில்ட் அந்த மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 2015 பில்ட் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் இந்த வீடு வந்து பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து 2006 பில்ட்டு, அந்த 7 பில்ட்டு அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்த உடனே எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு. ஏன்னா எங்கள் ப்ரீவியஸ் ஓனர் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க இந்த வீட்டை. இது இங்கே இருக்கிறது எல்லாமே, என்ட்ரிவேல இருக்கிறது எல்லாமே நான் இங்கே வாங்கினது தான். இந்தியாவிலேருந்துலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. பட் சாமி ரூமில் இருக்கிறது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். 1-2 சாமிங்க மட்டும்தான் நான் இங்கே வாங்கியிருப்பேன். ஊர்லேருந்து வந்து ஃபஸ்ட்டு புதுசில் கொஞ்சம் சாமி வாங்கிக்கலாமேன்னு சொல்லி நான் இங்கே வாங்கி வச்சது. சாமி ரூம் வந்து நாங்கள் ஐக்கியாவில் வாங்கினோம். பிரேம் தான் வந்து செட்டப் பண்ணார். மேலே வந்து அந்த கோபுரம் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப் வந்து நாங்கள் ஆல்ரெடி பழைய வீட்டில் வச்சுருந்தோம். ஸோ அது யூஸ் பண்ணாமல் அப்படி இருந்துச்சு, ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். பெல்லாம் நான் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இன்னும் வந்து இதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற ஐடியாவில் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய இந்த சாமி ரூமில் வேலைலாம் இருக்குது, பட் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. கீழே வந்து நான் சாமி ரூம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு அடியில் ஒரு கபோர்டு இருக்கணும். ஸோ நம்ம விளக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் குத்து விளக்கு அதெல்லாம் அடியில் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். மேலே வந்து ஒரு கபோர்டு இருக்கணும், அது கவர் பண்ணணும்னு யோசித்தோம். கவர் பண்ணுற மாடல்லாம் போனால் இன்னும் நல்லா ப்ரைஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைஸில் வந்து காயின்ஸ் போட்டு வச்சா நல்லதுன்னு சொல்லி எங்கள் அம்மா, நிறைய என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாமே சொல்லுவாங்க. அதனால நான் அந்த இது போட்டு வச்சுருக்கேன். அன்னபூர்ணி எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே எங்கள் அம்மா வீட்டில் அன்னபூர்ணி இருக்கும். எங்கள் அத்தை வந்து காசி போயிட்டு ஏதோ வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லி நான் எங்கள் அம்மா கிட்ட வாங்க சொல்லி வாங்கினேன். இது வந்து என்னோடய குலதெய்வம் மாரியம்மன். இது வந்து ஊரில் வந்து நாங்கள் செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இந்த சிலை. இந்த விநாயகர், அந்த யானை எல்லாமே இங்கே நான் வாங்கினது. ஸோ எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிச்சமாக இருக்கும், ஏன்னா நிறைய வந்து விண்டோஸ் இருக்கும். ஸோ அதனால் நல்ல லைட்டிங் உள்ளே நல்லா வரும். இது இப்படி பார்த்தா எங்கள் ஸ்ட்ரீட்டோட வியூ. ஸோ இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப். ஆனால் இதில் வந்து நாங்கள் எதுவுமே வைக்கல, ஏன்னா பிரணீத்தி வந்து இதில் கிளைம் பண்ணுவாள். ஸோ ஏதாவது விழுந்துருச்சுன்னா அதனால்
கஷ்டமாக இருக்கும்ல. புக்ஸு கூட நாங்கள் வைக்கல, ஏன்னா அவள் எடுத்துட்டானா அதில் கிறுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால நாங்கள் எந்த புக்ஸுமே இதில் வைக்கல. ரொம்ப கொஞ்சம் புக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம், அதுவும் சாட்சி வச்சுருக்கோம் அவளுக்கு தெரியாதுன்றதுனால. இது வந்து ஒரு கீச்செயின் வைக்கிறதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இந்த விநாயகர் அங்கே வச்சுருக்கோம். இந்த ஸ்டாச்சுஸ்லாம் கூட காந்தி எல்லாமே நாங்கள் வந்து செய்ய சொல்லி வாங்கினோம் ஒரு ஷாப்பில். நான் ஊருக்கு போனால் அந்த ஷாப் காமிக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக தத்ரூபமாக எல்லாமே செய்வாங்க. இவங்க வந்து என்னோடய தாத்தா. யூஸ்வலாக நான் இங்கே வைக்க மாட்டேன், கிச்சனில் தான் எப்போவுமே இந்த ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா வந்து நான் டெய்லி பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு அதனால் அங்கே கிச்சனில் தான் இருக்கும். ஆனால் அப்பா அம்மா இங்கே வந்திருக்கிறதுனால அமாவாசைக்கு வந்து ஏதோ படைப்பாங்க, அதனால இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதான் பிரேமோட ஒர்க் ஸ்பேஸ். இதுவும் வந்து சைக்கிள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போயுமே ஊருக்கு போனால் அவர் சைக்கிள் தான் ஓட்டுவார். யார்கிட்டேருந்து சைக்கிள் தான் வாங்கி தெரியான்னு கேட்பாரு. ஸோ அதனால் அந்த சைக்கிள் அங்கே இருக்குது. இது எல்லாமே சும்மா டெக்கர்ஸு. ஸோ பிரேமோட ஒர்க் ஸ்பேஸ் கூட நான் ஐக்கியாலேருந்து தான் வாங்கினோம். இந்த வெல்கம் போர்டு வந்து நானும் பிரேமும் சும்மா பெயிண்ட் பண்ணோம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே ஐக்கியாலேருந்து வாங்கினது தான். அதுக்குள்ளே இருக்க எல்லாமே ஐக்கியா தான். அந்த லைட்டு எல்லாமே ஐக்கியாலேருந்து தான் வாங்கினோம். ஸோ இந்த திருவள்ளுவர் சிலை எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். திருவள்ளுவர் சிலை, இந்த பென் ஸ்டாண்டு எல்லாமே நான் சொன்னேன்ல ஒரு கடையிலேருந்து செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்தோன்னு. ஸோ அந்த அண்ணா செஞ்சு கொடுத்தது தான் இது எல்லாமே. ஸோ யூஎஸில் வந்து வீடு வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய லோன் தருவாங்க. நம்ம நிறைய பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா கட்ட போகிறது நம்ம தானே, அதனால ஈஸியாக கொடுப்பாங்க லோனு. இந்த வீட்டில் நாங்கள் வரும்போது என்ன இருக்கும்னா, கிச்சனோட அப்ளையன்சஸ் இருக்கும். லைக் ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து மைக்ரோவேவ், அவன், அப்புறம் வந்து கேஸ், அந்த மாதிரி விஷயம். அது எல்லாமே வந்து அந்த கிச்சனில் இருக்க வேண்டிய விஷயம் மட்டும் இருக்கும். மற்றபடி எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம தான் வாங்கி வச்சுக்கணும். வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாமே நம்ம தான் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஆட்டோமேன் இருக்குது. ஆட்டோமேன் வந்து நிறைய பிரேம் வந்து கிறுக்கி எதையாவது நிறைய எழுதிட்டே இருப்பார், எதாவது படிச்சுட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து அந்த நிறைய எழுதுகிற பழக்கம் உண்டு. ஸோ நிறைய பேப்பரை யூஸ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதனால் அந்த ஆட்டோமேன் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு ஆட்டோமேன் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய ஷெல்ஃப் வைக்கணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனால் அந்த ஷெல்ஃப்லாம் இப்போ நாங்கள் வாங்கலை. ஏன்னா அது கிளாஸாக இருக்கிறதுனால ஏதாவது சாய்ச்சிட்டா பயமாக இருக்கும். பிரணித்தி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதில் ஆட்டோமேன் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குன்னா, டைனிங் டேபிள் கிளாத்ஸு, இந்த டேபிள் போட்டிருக்க மேட்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். இந்த டைனிங் டேபிள் பற்றி சொல்லணும்னா, இந்த டைனிங் டேபிள் வந்து யாராவது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்றபடி நாங்கள் 2 பேருமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டைனிங் டேபிள். ஸோ இதில் இருக்க மேட், அந்த மேலே போட்டிருக்கிறது கவருக்கு கூட நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே வாங்கினா கண்டிப்பாக ஒரு $25 $30 மேலே இருக்கும். நம்ம ஊரில் ஒரு $500 அந்த மாதிரி இதுதான் இருக்கும். நான் ஊருக்கு போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய விஷயம் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அதெல்லாம் இங்கே கிடைக்கும். பட் ஆனால் சில விஷயம் ஊர்லேருந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு அது அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் எடுத்துகிட்டு வரது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ டைனிங் டேபிள் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டு, சால்ட் பேப்பர் கொட்டி வைக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இந்த கோகோனட் வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே எங்கே நல்லா கிடைக்கும்னு எனக்கு தெரியல. காஸ்கோவில் வந்து இது எனக்கு இந்தியன் க்ரோசரியில் நான் நிறைய இந்த கோகோனட் வாட்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீங்கள் யூஎஸில் இருந்தீங்கன்னா வேறு எங்கே கோகோனட் வாட்டர் நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோகோனட் வாட்டர் வந்து நான் காஸ்கோலேருந்து எடுத்தேன். ஸோ இப்படியே போகும்போது இங்கே 2 டோர் இருக்குல்ல, ஒன்று வந்து ஷூ ரேக், இன்னொன்று வந்து ஷூ கோட்லாம் மாட்டி வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் அங்கே இருக்குது. ஸோ வின்டருக்கு தேவையான ஜாக்கெட்ஸு, இன்னும் நிறைய ஜாக்கெட்ஸ் நான் உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து உள்ளே வச்சுட்டே இருந்தால் எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ செப்பல்ஸ், ஷூஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கான ரேக் அது. ஸோ
ஸோ கீழே இருக்கிற இந்த இந்த டோர் வந்து கீழே பேஸ்மெண்ட் போகிறதுக்கான டோர். அங்கே தான் வந்து மீடியா ரூம், அப்புறம் வந்து ஜிம் எல்லாத்தோட ஸ்பேஸும் அங்கே தான் கீழே தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம தனி வீட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம அப்பார்ட்மெண்ட்லனா ஏதாவது ஒன்று ரிப்பேரோ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம ஈவன் இன்சூரன்ஸ் பே பண்ணால் கூட ஃபுல்லாக கிளைம் ஆகாது, நம்ம அதையும் தாண்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்கூல் நம்ம குழந்தைங்க படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட நம்ம வந்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பே பண்ணணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி சார்ஜஸ் இருக்கும், மெயின்டெனன்ஸ், அது இதுன்னு நிறைய சார்ஜஸ்லாம் இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து லாண்ட்ரி ரூம், ஸோ வாஷர் ட்ரையர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அந்த சைடில் ஒரு டோர் தெரியுது, அதுதான் கராஜ் போகிற டோர். நான் அதெல்லாம் இன்னொரு நாள் காமிக்கிறேன், ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போயிட்டுருக்கு. நான் இன்னொரு நாள் அந்த கராஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாஷர் ட்ரையர், ஸோ அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து சாம்சங்கோடது. ஐ கெஸ் 750 or 850 அந்த ரேஞ்சில் தான் ஏதோ வாங்கினேன். ரெண்டும் அந்த மாதிரி ரேஞ்சு தான், 750 நினைக்கிறேன். ஏதோ பிளாக் ஃப்ரைடே டீலில் வாங்கினேன். மேலே வந்து அந்த கபோர்ட்ஸில் வந்து அந்த பாட்ஸ், நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விட்ஸ் அது எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதான் எங்களோட லிவிங் ரூம். லிவிங் ரூம்லேருந்து இது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் நிறைய விண்டோஸ் இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேயே நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்சது அதுதான். ஸோ இப்படியே இந்த பெயிண்டிங்லாம் கூட நாங்கள் தான் அடித்தோம். இங்கே வால் ஷெல்ஃப்லாம் மாட்டோம், ஆனால் நாங்கள் எதுவுமே நம்ம மாட்டாமல் வச்சுருக்கோம். அதுக்கெலாம் இன்னும் டைம் கிடைக்கல. இந்த 2 ஷோஃபாவும் வந்து இது ஒன்று வந்து பவர் ஷோஃபா, இன்னொன்று வந்து பவர் ரெக்லைனர் ஷோஃபா, இன்னொன்று வந்து மேனுவலாக நம்ம புஷ் பண்ணிட்டு புல் பண்ணோம் அந்த மாதிரி ஷோஃபா. வெளியே ஒரு பேட்டியோ, அந்த பேட்டியோ ரொம்ப அழகாக இருக்கும். வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இந்த வீடை வாங்குறதுக்கு நான் யோசிச்சது வந்து அந்த பேட்டியோ தான். ஏன்னா வின்டர் டைமில் ஸ்னோ பெய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைட்டில். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் சம்மரில் வந்து வெளில தான் உட்காந்து சாப்பிடுவோம், அந்த பேட்டியோவில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில் அப்படியே பயங்கரமாக அந்த ஸ்னோவில் அந்த வியூ தெரியும். ப்ளஸ் நம்ம வீட்டில் லைட்டிங்லாம் போட்டு அங்கே ஹீட்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த இடம் நிறைய யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இதான் லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூமில் வந்து ஷோஃபா, நிறைய விஷயம்லாம் கிடைக்காது. பிரணீத்தோட கவுச் அண்ட் அங்கே தான் அந்த அம்மா உட்காந்துப்பாங்க. அப்புறம் ஒரு மிரர், நிறைய மிரர் எங்கள் வீட்டில் மாட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போதைக்கு இந்த ஒரு பெரிய மிரர், இங்கே ஒரு மிரர் இருக்கும், அந்த ஹாலில் ஒரு மிரர் இருக்கும். இடம் கிடைக்கிற இடத்துல தான் நான் மிரர் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் சில மிரர் ஹேங் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் நாங்கள் எதுவுமே வச்சுக்காமல் இருக்கோம். இந்த டிவி ஸ்டாண்ட்லலாம் எதுவும் வைக்காமல் வச்சுருக்கோம். இதுக்கும் நான் நிறைய வைக்கிறதுக்கு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பட் ஆனால் வைக்கல. ஸோ இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் புஷ் பண்ணணும் உள்ளே தள்ளுறதுக்கு. இன்னொன்று வந்து பவர் ரெக்லைனர். ஆனால் பிரணீத் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பவரை கிளிக் பண்ணி அதுக்கு அது விளையாட்டாக பண்ணிகிட்டே இருக்கும். அதனால அது எங்கே வீணாக போய்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளக்கு கழட்டி வச்சுருக்கோம். நம்ம அதை ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுவே ஃபுல்லாக படுத்துரும். ஸோ இந்த இடம் வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் காமிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து காஃபி அந்த டேபிளும் அந்த சேரும். இது வந்து இது ஷார்க் பிராண்டோட வேக்யூம் கிளீனர். இது என்னன்னா இது எதுக்கு வாங்கினோன்னா, ரொம்ப வீடு க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டேஜில் நான் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா எப்போவுமே க்ளீனாக வச்சுட்டே இருக்கணும், இல்லைனா வந்து பிரணீத் இருக்கும்போது அடிக்கடி மெஸ்ஸி ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இது பிரேம் வாங்கி கொடுக்கும் போது என்ன சொன்னார்னா, இதுவே க்ளீன் பண்ணிடும், உனக்கு வேலையே இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் இதுக்கு நம்ம வேலை செய்யணும், ஒன்னொன்னுத்தையும் நம்ம நவுத்தி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று கடந்துச்சுன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும்.
ஒன்ஸ் நம்ம வீடை ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த குப்பையும் வரக்கூடாதுன்னா வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பாதி நாள் நான் தான் வேலை செய்யணும். அதனால அது சும்மா எப்பயாவது வீடு ஒரு 3 நாளைக்கு ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது 2 நாளைக்கு தொடர்ந்து அதுவே க்ளீன் பண்ணிட்டே இருக்கும். அதுவாகவே சார்ஜ் திரும்ப போய் அதுவாகவே நம்ம போய் ஆன் பண்ணிட்டோன்னா அதுவாகவே போய் சார்ஜ் பண்ணிக்கும். ஏன் வீடு வாங்குறோம்னா ஒரு ஹோம் ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு $1,400 இல்லை $300 நம்ம பே பண்ணி எல்லாமே அந்த கரண்ட் பில் எல்லாமே பே பண்ணி நம்ம ஒரு வீட்டில் இருக்க ஒரு ஃபீலே வராது. ஒரு ஒரு நாளுக்கு நாளில் ரொம்ப கடுப்பாக ரொம்ப லோன்லியாக இருக்கும். இவ்வளோ பே பண்ணியும் நம்ம வந்து ஒரு வீட்டில் இருக்க ஒரு ஃபீலே பண்ண முடியாது. யாரோ ஒரு வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பே பண்ணி நாங்கள் தனி வீடு வாங்கினோமே. ஆனால் வந்து அந்த ஹோம் சிக் போயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எப்போ நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறனோ 2வது நாளே டொக்குன்னு ஆகிடும். பட் ஸ்டில் வேறு வழியே கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே ஓட்டி ஆகணும். வேறு வழியே கிடையாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நாங்கள் வீடு வாங்கினோம். ஸோ இங்கே வந்து எங்கள் மைக்ரோவேவ் ஒர்க் ஆகலை. அதனால இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் இப்படி இருந்திருக்காது. ஏன்னா வந்து இப்போ வந்து பயங்கரமாக இங்கே திங்ஸ் இருக்குது கவுண்டர் டாப்பில். ஏன்னா எங்களோட மைக்ரோவேவ் ஒர்க் ஆகலை. இப்போதைக்கு நாங்கள் யாரையும் ஆள்லாம் கூப்பிடல. நாங்கள் தனியாக ஒன்று மைக்ரோவேவ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த குவாரண்டைன் பீரியடில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய லக் என்னென்னா எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து சமைச்சிட்டே ஜாலியாக சமைச்சு போட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா கீரை குழம்பு, முட்டை, அப்புறம் உருளைக்கிழங்கு. அம்மா வந்து டிஷ்வாஷர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பாத்திரம் கையால் விளக்க முடியுமோ கையால் விளக்கிடுவாங்க. நாங்கள் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போ டிஷ்வாஷர் யூஸ் பண்ண சொல்லிகிட்ருக்கோம். இந்த அம்மி பார்த்தீங்கன்னா 16 கிலோ 17 கிலோ வந்துச்சு. இந்த வாட்டி நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு அம்மி வேணும்னு சொல்லி நான் ஒரு பெட்டியில் 3/4 இந்த இடமே அணைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் எனக்கு அது வேணுன்றதுனால எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே நிறைய வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே மேக்னெட்ஸ் என்கிட்ட இருக்குது நாங்கள் போன பிளேஸில். ஆனால் இன்னும் எதுவும் ஒட்டாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மேக்னெட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக எனக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணணுன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய விஷயம் நான் ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு விட்டு வந்திருக்கேன். பட் ரீசெண்டாக தான் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே ஒரு பேண்ட்ரி இருக்குது. பேண்ட்ரி வந்து இப்போது வந்து நிறைய திங்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப மெஸ்ஸியாக கிடக்கு. நான் இன்னும் நல்லா அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து டஸ்ட்பின் வைக்கிற இது இருக்கும். நான் கிரைண்டர், மிக்சி எல்லாமே வந்து உள்ளே தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் ஐலாண்ட் இருந்திருக்காது. ஸோ இந்த கிச்சன் ஐலாண்ட் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் வந்து ஹோம் டிப்போவில் சொல்லி நாங்கள் இதை பில்ட் பண்ணோம். இது அப்போ இருக்க வீடியோவில் இருக்காது, இப்போ இருக்க வீடியோவில் இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்பேஸே இல்லை. ஏன்னா கிச்சன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஷெல்ஃபு. ஸோ நிறைய என்னால் உள்ளே வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் அதை செஞ்சு வாங்கினேன். ஏன்னா எனக்கு நிறைய கபோர்ட்ஸ் கிடைக்குன்றதுனால அது மாதிரி சொல்லி வாங்கினேன். இங்கே வந்து ஒரு ஹாஃப் பாத் இருக்குது கீழே. ஆனால் வந்து இந்த ஹாஃப் பாத் நான் காமிக்கல. நான் இன்னொரு நாள் அதை காமிக்கிறேன். இந்த ஹாலில் வந்து ஒரு ஹாஃப் பாத் இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.